லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீயே நான் சொல்றதை நம்பவே மாட்டேங்கிற. நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் மித்ரா, அதை நீ மறந்துடாத. உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நானே நினைச்சாலும் மீற முடியாது. நாளைக்கு ஒரு நாள் தான் மித்ரா இருக்கு. எனக்காக கொஞ்சம் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் எங்களால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது. ப்ளீஸ் என்ன நம்பு. சரி, கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணதோட அப்படியே நிற்கிறாரு. நீ போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண. ப்ளீஸ் போ மித்ரா. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய். வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். விக்ரம், உனக்கு ஃப்ளூட் வாசிக்க தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. இங்க வாசிச்சு காட்டு. வாசி. வசு, போய் பூஜைக்கான ஏற்பாடு பண்ணு. எல்லாரும் வாங்க. ஐயோ, என்ன பிடிக்கிற நீ? நல்லா பிடிச்சு விடு. ஏதோ கடமைக்கு செய்யணும்னு செய்யறேன்னு நினைக்கிறேன். இதே மித்ரா பிடிச்சு விட்டுருந்தான்னா இந்த வலியெல்லாம் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடியே போயிருக்கோம். எனக்கு கை ரொம்ப வலிக்குது பாட்டி. நாகு பாட்டியை புடிச்சு விட சொல்லுங்க. தினமும் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா தானே இருக்காங்க. சொல்லுவடி சொல்லுவ. ஏன் சொல்ல மாட்ட? அந்த மித்ரா லீவ போட்டுட்டு போனாலும் போனா கிச்சன்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எல்லா வேலையையும் நான் தான் பார்க்க வேண்டி இருக்கு. சும்மா இருக்க நாமே சும்மா. என்ன மாப்ள, நீங்களும் இவங்களோட சேர்ந்து எனக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க? பின்ன என்ன அத்த, மித்ரா இங்க இருந்த வரைக்கும் அவங்கள கரைச்சி கூட்டிட்டே இருந்தீங்க. இப்ப 2 நாள் அவங்க இல்லைன்னதும் உங்களுக்கு தெரியுதா? அவங்க யாரு என்னன்ற அருமை உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் அப்படி இல்ல மாப்ள. அவ வேணும்னே எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி வச்சிருக்கா. நல்லா நிர்வாகம் பண்றவங்க அவங்க இருந்தாலும் இல்லனாலும் வேலை சரியா நடக்கிற மாதிரி வேலைக்காரங்களை பழக்கப்படுத்தி வச்சிருக்கணும். இவ அப்படியா? இப்ப ஏதோ சொல்றீங்களே, தொட்டதுக்கெல்லாம் மித்ரா இல்ல மித்ரா இல்ல மித்ரா இல்லன்னு இந்த மாதிரி எல்லாரையும் சொல்ல வைக்கணுங்கிறதுக்காகவே அவ இத்தனை வருஷம் பழக்கப்படுத்தி வச்சிருக்கா. எனக்கு என்னவோ இது சந்தேகமா தான் இருக்கு மாப்ள. அதானே, நீங்க என்னைக்கு மித்ராக்காவை பத்தி நல்ல விதமா பேசிருக்கீங்க. ஆமா, வந்துட்டா இவ. டாடி. ஏய் தானியா. டாடி, என்ன ஆச்சுடா தானியா? டாடிக்கு நிறைய வேலை இருக்குமா? என்னன்னு சொல்லு. போதும் டாடி, நீங்க வேலை செஞ்சுட்டு. எனக்கு போர் அடிக்குது. விக்ரம் வேற வீட்ல இல்ல. நீங்க என்ன மாலுக்கு கூட்டு போங்க, இல்ல வெளியே எங்கயாவது கூட்டு போங்க. ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டாடிக்கு நிறைய வேலை இருக்குமா? இன்னொரு நாளைக்கு போலாம். எதுவும் ரீசன் சொல்லாதீங்க டாடி. எனக்கு வெளியில போகணும். நான் இது வரைக்கும் எங்கேயாச்சும் உங்களை வெளியே கூட்டு போங்கன்னு கேட்டிருக்கேனா? இப்பதானே கேக்குறேன். ப்ளீஸ் டாடி. கார்த்திக், ஆமாப்பா, எனக்கும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம இங்க வீட்டுல சாப்பாடும் வாயில வைக்க முடியல. நாம வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பர்ச்சேஸும் முடிச்சிட்டு வந்துடலாம். தானியாக்கும் வெளியே போன மாதிரி இருக்கும்ல. ஆமா மாமா, எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது. ப்ளீஸ் போலாம் மாமா. நாம மித்ரா இருக்கிற ஏரியாவுக்கு போய் தேடி பாப்போம். நீங்க ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பா போலாம். சரியா? ஓகே, ஹாப்பியா? போலாமா? வா. டேய் அருண். வந்துட்டேன்க்கா. என்னக்கா? வெண்ணடா. வெண்ணையா? எனக்கு என்ன வெண்ணெய் திட்டுற? டேய் நான் ஒன்ன திட்டலடா. வெண்ணெய் எங்க வச்ச? வெண்ணெய் எங்கேயாவது இங்கே தான் இருக்கும் பாரு. நான் தேடி பார்த்துட்டேன்டா, காணோம். காணுமா? இல்லக்கா, வாங்கிட்டு வந்தானே 1 கிலோ வெண்ணெய் இங்கே தான் இருக்கும் பாரு. டேய் உண்மையை சொல்லு, கிருஷ்ணன் மாதிரி வெண்ணெய் திருடி தின்னுட்டியா? ஏது 1 கிலோ வெண்ணெய் வா? அக்கா, அவர் கிருஷ்ணர் பரமாத்மா. 1 கிலோ எண்ணெய் 100 கிலோ கூட திங்கலாம். நான் சாதாரண மனுஷன். 1 கிலோ வெண்ணெயை தின்னுட்டு எனக்கு கொலஸ்ட்ரால் ஏறவா? ஆடா நீ வேறக்கா. கடைக்காரன் எடுத்து வச்சானே, இல்லை எடுத்து வைக்க மறந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துட்டா? சரி, நிக்காத போ.
அம்மா நீங்க சொன்ன இடம் இதான். ஒருவேளை அந்த பையன் சொன்னது இந்த ஏரியாவா தான் இருக்குமோ? இருக்கும் இருக்கும். இந்த ஏரியாவுல ஒரு 10 தெரு அப்படியே சுத்தி சுத்தி தேடணும்னா கண்டிப்பா அவங்க நம்ம கையில சிக்கிடுவாங்க. நீ வண்டி எடுப்பா. எங்கம்மா போனோம்? எல்லாம் கொஞ்சம் பக்கம் தான், எடு. ஸ்ட்ரைட்டா போறது முட்டு சந்துமா அது? முட்டு சந்தா அப்படியே தாண்டி போக தெரியாத உனக்கு? நான் என்ன ஹெலிகாப்டரா ஓட்டுறேன்? நீ தான் கப்பலே ஓட்டுவேன்னு. இங்கதான் இன்னும் 2 தெரு தான். ஐயோ அண்ணா, நான் உங்ககிட்ட வெண்ணெய் கேட்டிருந்தேன். நீங்கள் காசு வாங்கிட்டீங்க, நான் எடுத்து வைக்க மறந்துட்டீங்க. அதனால் எங்கள் அக்கா வெண்ணெய் எங்கடா வெண்ணெய் என்ன திட்டுது. கொஞ்சம் வெண்ணெய் எங்கேயாவது வச்சிருந்து எடுத்தாங்க. ஏன்பா நான் தான் போட்டேனேப்பா அதை. ஆனாச்சு நீங்கள் பில்லில் கரெக்டாக வெண்ணெய் போட்டு காசையும் கரெக்டாக வாங்கிட்டீங்க. ஆனால் பேக்கில் வெண்ணெய் எடுத்து வைக்க மறந்துட்டீங்க பாருங்க. இல்லை என்னம்மா? அம்மா கீழே இறங்குமா, போதுமா. இதுக்கப்புறம் இந்த ஆட்டோ எங்கேயும் நகராதுமா. என்னால ஊர் சுத்த முடியாது. அட்ரஸ கரெக்டா சொல்லுங்க, இல்ல ஆட்டோவை கட் பண்ணி அனுப்புங்க. ஏன்பா இப்படி நடு ரோட்ல வந்து நின்னுகிட்டு கோவப்படுற? இங்க பாரு, அட்ரஸ் தப்பா இருந்தா உனக்கு என்ன? நீ வண்டிய ஓட்டு. நீ கேக்குற காசை நான் குடுக்குறேன். அம்மா காசுக்காக ஆட்டோ ஓட்டுறவங்களாம் நான் கிடையாது. உனக்கு பொழுது போகலைன்னா ஊர் சுத்தி காட்டுறதுக்கு என் வண்டி தான் கிடைச்சதா? இந்தா சில்லற இல்லம்மா என்கிட்ட. யோ, உன்கிட்ட சில்லற இல்லனா வாங்கிட்டு போய் கடையில மாத்திட்டு வா. புடி. காலையில இருந்து ஊர் சுத்த வச்சுட்டு நான் போய் மாத்திடுவேனுமா? போய் நீ மாத்திடுவ போ. ஐயே பாருங்க அங்க கடைக்காரரே, இந்த 500 ரூபாய்க்கு சில்லற இருந்தா கொஞ்சம் கூட. அம்மா டைம் ஆயிடுச்சுமா, சீக்கிரம் வாமா. ஏன்பா இருப்பா, அவசரப்படாத. அதான் உன்ன போய் மாத்த சொன்னேன். கால்ல சுடு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். இந்தாங்க ஒரு 500 ரூபாய்க்கு சில்லற கொடுங்க. 500 ரூபாய்க்கு சில்லற இல்லையாம்மா? ஐயோ அந்த ஆள் வேற கத்துறானே. மேடம் உங்களுக்கு 500 ரூபாய்க்கு சில்லற வேணுமா? ஆமாப்பா. சில்லறையை கொடுத்து இடத்த காலி பண்ணிடுவீங்களா? ஆமாப்பா. அதோ அந்த ஆட்டோக்காரன் வேற அப்படியே கத்திய மானத்தை வாங்குறான். கொஞ்சம் இருந்தா கொடுங்களேன். கரெக்ட்டா 500 ரூபாய் இருக்குதுல, வாங்கிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா. இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. என்ன மூஞ்ச மூடி இருக்கீங்க? பரவாயில்ல, இருக்கட்டுங்க. என்னப்பா இது, உதவி செஞ்சிருக்கீங்க, முகத்தை பார்த்து கூடவா நன்றி சொல்லக்கூடாது? கொஞ்சம் இதை எடுத்து மூஞ்ச காட்டேன்ப்பா. மேடம் எனக்கு மெட்ராஸை நான் கண்ணாடி போடலையா, இப்போ நான் உங்க முகத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மெட்ராஸை தொத்திக்கும். பரவாயில்லன்னா நான் பார்க்குறேன். ஐயோ வேணாம் வேணாம், என் முகத்துல ஒழுங்கா இருக்கிறதே இந்த 2 கண்ணு தான். நான் வரேன்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ இது வேற தொத்திக்க போகுது. அண்ணா அந்த வெண்ணெய் பாக்கெட் எடுத்து உள்ள வைங்க. இந்தாப்பா உன் காசு எடுத்து போ. சவாரி. ஆமா, இப்ப கடையில கேட்ட அந்த குரல் நாம எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே. ஓய்யோ, அந்த செக்யூரிட்டி வாய்ஸ் தான் அது. இருடா, ஒன்ன புடிச்சா அந்த மித்ரா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏய் எங்கடா ஓடுற? ஐயோ, கை கெட்டினவனே இப்படி நான் பிடிக்காம விட்டுட்டேனே. அதுவும் நான் கூப்பிட கூப்பிட அவன் காதுல விழ அந்த மாதிரி போறானா? இவனும் அவளோட சேர்ந்த கூட்டு களவாணிதான். மித்ரா, அந்த டிரைவரு, இந்த செக்யூரிட்டி, இவங்க 3 பேரும் இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. ஐயோ ஐயோ, யார்கிட்டயாவது விசாரிக்கலான்னு பார்த்தா கூட இங்க ஒரு காக்கா குருவிய கூட காணுமே. ஐயோ, எப்படி இவங்களை கண்டுபிடிக்கிறது? தெரு தெருவா அலைஞ்சு, இல்லன்னா வீடு வீடா போய் தேடுறதுக்குள்ள விடிஞ்சிருமே.
ஐயோ இந்த புண்ணாக்கு மட்டும் நான் பார்த்துருக்குமா ஐயோ பார்த்துருக்க மாட்டேன் ஐயோ பார்த்துருந்தேன் என்ன பண்ணுறது எனக்கு பிறந்தது புரியல என்ன பண்ணுறது அந்த நாகலட்சுமி வர அந்த நாகு யோ இம்ச எவ்வளோ நேரம் எங்கேயா போன? அம்மா இரு, ஏதோ பேரஞ்ச மாதிரி இருக்க. புண்ணாக்கு முட்டைன்னு பெணாத்துற. யோ என்னையா, என்ன பிரச்சனை? ஐயோ நான் இப்போ இவங்ககிட்ட புண்ணாக்கு மூட்டையை பார்த்தேன்னு சொன்னேன். அவன் நான் பார்த்தாலான்னு கேட்பான். நானே கன்ஃபியூஷனில் இருக்கேன். எதுக்கு வம்பு மலிப்பிடுவோம். யோ அந்த நாகலட்சுமி அம்மா எங்கேயாவது பார்த்தியா? திரும்பி எதுக்கு அவங்க பேரே சொல்லிட்டு இருக்க? அதில் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நான் அந்த பேரில் சொல்லலை. அது நான் வெண்ணெய் வாங்க போனேன்னா எங்கே வெண்ணெய் வாங்குறத மறந்துடு வேணும்னு வெண்ணெய் வாங்கணும்னு சொல்லிட்டு போனேன்னா கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கினதுக்கப்புறம் திரும்ப வரும்போது பழக்க தோசத்தில் வெண்ணெய் வாங்கணும். வெண்ணெய் மாதிரி பேசாதயா? யோ மரியாதை சொல்றியா இல்லையா? அந்த பொம்பளை எங்கேயாவது பார்த்து தொலைச்சியா நீ? இல்லை மாப்பிள்ள, நான் அந்த மாதிரி பணத்திட்டே வந்தேன்னா உனக்கு அந்த மாதிரி கேட்டுச்சு. யாரும் என்னை பார்க்கல. யோ மரியாதை உண்மையை சொல்லிடு. ஏதோ நாகுன்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன அது? யோ உண்மையை சொல்கிறேன் மாப்பிள்ள. நான் அந்த அண்ணாச்சி கடையில் புண்ணாக்கு மூட்டை இருக்கல, அவளை நான் அந்த கடையில் பார்த்தேன். ஓ யோ என்னையா சொல்ற? அந்த பொம்பளை எதுக்கு நம்ம ஏரியாவுக்கு வந்துச்சு? யாருக்கு தெரியும்? வந்தா ஹெல்ப்பாக ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை கேட்டா நான் கொடுத்தேன். கொடுத்தியா? யோ அப்போ ஒன்று பாச்சாயா? பார்க்கல. அப்புறம் 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுத்தேன்னு சொல்ற? ஆமாம் மாப்பிள்ள, 500 ரூபாய்க்கு சில்லறை கேட்டது கொடுத்தேன். ஆனால் இந்த பேக் இப்படி வச்சுட்டு முகத்தை மறைச்சிட்டு தான் கொடுத்தேன். அதனால பார்க்கல. உன்னால பார்த்தாலே தெரியுதா? யோ உன்னை அந்த பொம்பளை பார்த்துருக்கியா? இல்லை மாப்பிள்ள, சத்தியமா பார்க்கல மாப்பிள்ள, பார்க்கல. நம்ம பேசுனது மித்ரா கேட்டுப்பான்னு நினைக்கிறியா? நீங்க 2 பேரும் என்ன பிரச்சனைக்கு மேல பிரச்சனையில சிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல. நான் சென்னைக்கு போகல, கோயம்புத்தூர்ல தான் இருக்கங்கிற விஷயம் காந்திமதி அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? என்னை கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கல்ல. மித்ரா நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது மித்ரா. எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். ஏன் நடக்காது? அந்த நாகலட்சுமி அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நீங்களே இப்படி பேசுறீங்களே. நான் நல்லா இருக்கும் போது இவளை எப்படி சிக்க வைக்கலான்னு பாப்பாங்க. இப்ப பெரிய பொய்யே சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது என்னை கையும் களவுமா கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்சிருந்த நல்ல பேரெல்லாம் ஒரே நாள்ல காணாம போயிடும். மித்ரா நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ அந்த வீட்டுக்கு திரும்பி போவ, அதுக்கு நான் பொறுப்பு. என்ன நம்பு மித்ரா, ப்ளீஸ். ஆமா மித்ரா, அந்த புண்ணாக்கு மூட்டை இந்த பக்கம் வராம நாங்க பாத்துக்கிறோம். நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. தைரியமே நாங்க பாத்துக்கிறோம். டோன்ட் வரி. ஐயோ உன்னை அப்படியே குத்துறேனா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுல நீ வேற இம்சை. உன்னால எனக்கு எப்பவுமே பிரச்சனை தான். ஏன் மாப்பிள்ள, அந்த புண்ணாக்கு மூட்டைங்க வந்தா நான் என்ன மாப்பிள்ள பண்ண முடியும்? வா. ஐயோ இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அவங்கள கண்டுபிடிக்கலனா இந்த இடத்தை விட்டு அவங்க தப்பிச்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஐயோ என்ன பண்றது? சூப்பர் ஐடியா. தம்பி, நான் நாகலட்சுமி பேசுறேன்ப்பா. நீங்களா? சொல்லுங்க ஆண்டி. பா நீ எங்க சொன்னியோ அந்த ஏரியால தான்ப்பா நானும் இருக்கேன். ஆனா இங்க எந்த தெரு எந்த வீடுன்னு தான் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்பா எப்படியாவது அந்த கம்ப்யூட்டர்ல பார்த்து நீ கண்டுபிடிச்சு சொல்ல. ஆண்டி நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அப்படிலாம் கண்டுபிடிச்சு சொன்னா போலீஸ்ல மாட்டிப்போம். போலீஸா? இத பாருப்பா, அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீ கேக்குற அமௌண்ட் எவ்வளவா இருந்தாலும் நான் கொடுக்கறேன். தயவு செஞ்சு இந்த ஹெல்ப்பை மட்டும் எனக்கு பண்ணி கொடு ப்ளீஸ். ஆண்டி நீங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டீங்க போல இருக்கு. தயவு செஞ்சு வச்சிருங்க போனை. இந்த விஷயமா கால் பண்ணாதீங்க. தம்பி ஐயோ பேசிக்கிட்டே இருக்கும் போதே கட் பண்றான். இதுல 1000 ஆன்டி வேற.
திமிரு பிடிச்சவன் நம்ம நம்பர்னதும் கட் பண்ணிட்டான். ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆ, ஆ, அந்த கடையில போய் விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம். என்னம்மா சோடா கிட்ட ஏதாவது குடிக்கிறியா? பா சோடாலாம் எதுவும் வேண்டாம்ப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு சில்லறை கொடுத்தானே, அவன் வீட்டு அட்ரஸ் தான் வேணும். சொல்றியா? அவன் வீட்டு அட்ரஸ் நீங்க எதுக்குமா கேக்குறீங்க? அது 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்கும்போது 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாருப்பா. அதனாலதான் அந்த பணத்தை அவர்கிட்ட திரும்ப கொடுக்கலான்னு கேட்டேன். அடுத்தவங்க காசெல்லாம் நமக்கு வேண்டாம். அவன் வீடு இந்த ஏரியால எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதேம்மா. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, அந்த 100 ரூபாய் என்கிட்ட கொடுங்க. மறுபடியும் அவர் கடைக்கு பொருள் வாங்க வரும்போது நீங்க கொடுத்தீங்கன்னு திருப்பி கொடுத்துறேம்மா. ஐயோ இல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதுவும் இல்லாம அந்த பணத்தை நானே நேர்ல போய் என் கையால கொடுத்தாதான் என் மனசு ஆறும். இத பாருங்களேன், கொஞ்சம் கோச்சிக்காம அவர் எந்த சைடுல இருந்து ரெகுலரா இந்த கடைக்கு வருவாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அவர் வீட்டை கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு சரியா தெரியலையம்மா. இந்த பக்கம் தான் போனாரு, இந்த திசையில இருந்தா வருவாரு. ஆனா ரெகுலராலாம் வரமாட்டாருமா. வாரத்துக்கு ஒரு 2 தடவை வருவாருன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த பக்கமா போய் விசாரிச்சு பாருங்கம்மா. சரி. ஆமா, அவர் கடைக்கு வந்து என்ன பொருள் வாங்கிட்டு போனாரு? வெண்ணெய் வந்து 1 கிலோ வாங்கிட்டு போனாருமா. வெண்ணெய் 1 கிலோவா? ஆமாமா, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல, அதான் வீட்ல சிறப்பா கொண்டாடுவாங்க போல இருக்கு. ஓ, கிருஷ்ண ஜெயந்தியா? நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் அவ்வளோ கிராண்டாக கொண்டாட மாட்டோம். நம்ம வீட்டில் சஷ்டியை தான் ரொம்ப கிராண்டாக செய்வோம்.
ஓஹோ, அதுதான் விஷயமோ? அந்த விக்ரம் பையன் கிருஷ்ணர் வேஷம் போட ஆசையா இருக்குன்னு சொன்னதுக்கு அண்ணி வேண்டான்னு சொன்னாங்க. அதான் அதை நிறைவேத்துறதுக்கு இவங்க எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வகையில இதுவும் நமக்கு நல்லதுதான். அந்த கூட்டுக்களவாணிங்க 3 பேரையும் ஒரே இடத்துல வச்சு ஒரே அமுக்கி அன்னிக்கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். என்னம்மா தனியாவே பேசிட்டு இருக்க? இல்ல, எப்படி போய் எப்படி அவரை கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வரேன். ஏமா இந்த பக்கம் 100கணக்கான வீடு இருக்குமா, எப்படிமா கண்டுபிடிப்பீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லிட்டீங்க. யார் வீட்டு வாசல்ல கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சிருக்காங்களோ அவங்க வீட்டுல தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவாங்க. அந்தந்த வீட்டுல போய் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, போயிட்டு வா.